வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பிரண்டை இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 1/4 கப், 1 டீஸ்பூன் ஜீரகம், ராக் சால்ட் தேவையான அளவு, 10 பூண்டு பல், 1 டீஸ்பூன் மிளகு, 10 வரமிளகா, பிரண்டை இலை எடுத்திருக்கேன். பிரண்டையும் எடுத்திருக்கேன், 2-3 தான் பிரண்டை எடுத்திருக்கேன். இலை தான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 100 கிராம் கருப்புளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு. இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். நல்லா பொன்னிறமாக மாறணும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், பொன்னிறமாக நல்லா மாறிடுச்சு. இப்போ பிளேட்டில் போட்டுடலாம். இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் சிம்லேயே நல்லா லைட் ப்ரௌன் கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைனா கருகிரும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலரும் மாறிடுச்சு. இப்போ பிளேட்டில் போட்டுடலாம். இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். மிளகு ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சிம்லேயே. இது நல்லா கலர் மாறும். ஜீரகம் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா கலரும் மாறிடுச்சு. நல்லா ஸ்மெல்லும் இருக்கும். இப்போ இதையும் பிளேட்டில் போட்டுடலாம். நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அடுத்து கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலரும் மாறும். பாருங்கள், கலரும் மாறிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் போட்டுடலாம். அடுத்து வரமிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் 10 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சூடானா போதும். மிளகாவும் சூடானா போதும். நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா மிளகா வறுக்க வேண்டாம். நல்லா மொறுமொறுன்னு இருந்ததுன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இட்லி பொடிக்கு. இதையே பிளேட்டில் போட்டுலாம். நல்லா ஆறிட்டுருக்கட்டும். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பூண்டு பல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் நமக்கு பொன்னிறம் ஆகணும். பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ பிரண்டை இலையை சேர்த்துக்கலாம். பிரண்டை இலை நல்லா சுருண்டு வரணும். கலரும் மாறும், இல்லைனா அரிப்புத்தன்மை இருக்கும். பிரண்டை பயன்கள் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரசம் சட்னி எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதையும் பிளேட்டில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ராக் சால்ட் சேர்க்குறேன். இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா 2 டைமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், முக்கால்வாசி அரைச்சாச்சு. இதில் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது முன்னாடியே நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைக்கிறப்போ கொஞ்சம் அரைப்படாமல் இருந்ததுன்னா அப்பப்போ கிளறி விட்டு நீங்கள் புளியை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பிளேட்டில் போட்டுலாம் நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இது ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுக்கோங்க. 2 மாதம் ஆனாலும் கெடாது. சுவையான பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.